ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். அதாவது எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் லீப்பு தான். ஏன்னா 5 இயர்ஸ் லீப்பு அந்த எபிசோட் பார்க்கும்போது ஒரு என்னென்னா மொத்தமாக காவேரிக்கு எந்த நினைவுகளுமே இல்லை. அப்பா இறந்த நினைவுகள் கூட இல்லை. இருந்தாலும் யமுனா கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மனாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் நர்மதாவுக்கும் தான் கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்பாவோட நான் கத்தார்லேயே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. பாட்டிக்கு ஆஸ்கர் அவார்டு என்ன அவார்டெலாம் இருக்கோ அதெல்லாம் பாட்டிக்கு தூக்கி கொண்டு கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நடிப்பு இருக்குன்னு சொல்லலாம். என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவோ எபிசோடில் கஷ்டப்படுத்தினாலும் லீப்பில் வச்சா படுற ஒரு ஆப்பு நமக்கு செம்மையாக வச்சுறாங்க. ஏன்னா பார்க்கும்போது எனக்கு இந்த பாப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. நானே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ்னால 2 நாளாக ஒழுங்காக வீடியோ போட முடியல. ஆனால் எனக்கு இன்றைக்கி பார்த்துட்டு இந்த பாப்பா முகத்தை பார்த்துட்டு என்னால் முடியலை. எத்தனையோ பேர் பிபி சாரை பேசிகிட்டு இருந்தீங்களா, நான் சொன்னேன்னா இல்லையா, கண்டிப்பாக பிபி சார் நமக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி போடுவார் அப்படின்னு போட்டுட்டாரு. இனி காவேரி சேர்ந்துருவாங்க, சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க. இனி பாப்பாவோட சேட்டைகள் அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதான் ராகவுக்கு என்னாச்சு, பசுபதிக்கு என்னாச்சு, ஏன் அவங்களெல்லாம் காட்டலை அப்படி இனி வர கதையில் அதெல்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னென்னா நம்ம காவேரி விஜய் மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது சீன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் யாருமே மனம் தளர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இனி சப்போர்ட் பண்ண இனி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்பா பொண்ணு பாண்டிங். இதை பார்க்குறதுக்காகவே தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற மாதிரி அப்படிலாம் சீன்ஸு பிள்ளைக்காக கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் எபிசோட்ஸை கொஞ்சம் நீளமாக கொண்டு போயிருந்துருக்கலாம். பட் ஓகே தான், இதே ஓகே தான், சந்தோஷமாக இருக்குது. இந்த காவேரி அந்த வீட்டை திரும்பி பார்க்கும்போது எல்லாருக்குமே நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லைக்கா அந்த காவேரி மெமரி லாஸ் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது சிங்க் ஆகியிருக்கலாம், நினைவுகள் வர்ற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் அவங்க திரும்பி பார்த்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்துருக்கலாம். நாளைன்னு வச்சாங்க பாரு நமக்கு ஒரு சந்தோஷத்தை, அதுதாங்க ஹைலைட்டே அதுதான். ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க.